வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நெருக்கடியான நேரங்களில் நம் நாட்டின் நலன்களுக்கு விரோதமாக செயல்படும் நாடுகளை ஆதரிக்க முடியாது என குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். 90 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்துள்ள வீரர் நீரஜ் சோப்ராவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய கொடி வெற்றி பேரணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டம் குறித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் விவரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். நெருக்கடியான நேரங்களில் நம் நாட்டின் நலன்களுக்கு விரோதமாக செயல்படும் நாடுகளை ஆதரிக்க முடியாது எனவும் பொருளாதார தேசியவாதம் பற்றி நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கல்வி மற்றும் ஆராய்ச்சி குறித்து பேசிய அவர் கல்வியை வணிகமயமாக்குவதை ஏற்க முடியாது என கூறினார். நமது நாகரிக நெறிமுறைகளின்படி கல்வியும் மருத்துவமும் பொருள் ஈட்டும் தொழில்கள் அல்ல என்றும் இவை அனைத்தும் சேவையாகவே பார்க்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளின் நலன்களும் பாதுகாக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றார். இதனிடையே அமெரிக்க பொருட்கள் மீதான வரி விலக்கு முடிவுகளை இறுதி செய்ய இந்தியாவை தாம் விரைவுபடுத்தவில்லை என அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தோஹா டயமண்ட் லீக் போட்டியில் 90 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்துள்ள வீரர் நீரஜ் சோப்ராவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது அவரது இடைவிடாத அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் ஆர்வத்தால் கிடைத்த வெற்றி என்றும் நீரஜ் சோப்ராவால் இந்தியா மகிழ்ச்சி அடைந்து பெருமை கொள்கிறது என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் நிலையில் இந்திய படையினரின் வீரத்திற்கு நாடு தலைவணங்குகிறது. பாதுகாப்பு படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒளிபரப்பி வருகிறது. இதில் இன்றைய தினம் கார்கில் போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த பரம்வீர் சக்ரா விருதாளர் கேப்டன் மனோஜ்குமார் பாண்டேவை நாம் நினைவு கூறுகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் இந்திய ராணுவ அகாடமியில் பயின்று 11வது கூர்கா ரைபிள்ஸ் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாலியனில் லெப்டினன்ட்டாக சேர்த்துக் கொள்ளப்பட்டவர். ஆபரேஷன் விஜய் ராணுவ நடவடிக்கையின் போது துணிச்சலான தொடர் தாக்குதல்கள் மூலம் ஊடுருவல்காரர்களை பின்வாங்க செய்து பட்டாலிக் பகுதியில் ஜூபா டாப் உள்ளிட்ட இடங்களை கைப்பற்றியதன் மூலம் எதிரிகளுக்கு ஏராளமான இழப்புகளை ஏற்படுத்தியவர் கேப்டன் பாண்டே. என் ரத்தம் நாட்டிற்கானது என்பதை நிரூபிக்கும் முன்னர் மரணம் என்னை நெருங்கினால் அம்மரணத்தையே கொல்வேன் என்ற அவரது வார்த்தைகள் அசைக்க முடியாத அவரது துணிச்சலையும் மன உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றன. 1999ஆம் ஆண்டு ஜூலை 2 மற்றும் 3ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் கேப்டன் பாண்டே தலைமையிலான படைப்பிரிவினர் தங்களின் இறுதி இலக்கான கலூபார் பகுதியை நோக்கி முன்னேறிக் கொண்டு இருந்த போது சுற்றி இருந்த மலைப்பகுதிகளில் பதுங்கி இருந்த எதிரிகளின் குண்டு மழைக்கு ஆளாயினர். கேப்டன் பாண்டே கொஞ்சம் கூட அஞ்சாமல் எதிரிகளின் முதல் நிலையை தாக்கி எதிரி படையினர் 2 கொன்ற பின் மேலும் 2 கொன்று எதிரிகளின் 2வது நிலையையும் தாக்கி அழித்தார். 3வது நிலையை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்ட போது தோளிலும் கால்களிலும் காயம் ஏற்பட்ட போதிலும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் எதிரிகளின் 4வது நிலையை தமது வீரர்களுடன் இணைந்து தாக்கி கையெறி குண்டு மூலம் 4வது நிலையை அழித்து அகற்றினார். நெற்றியில் மோசமான குண்டு காயத்தை தாங்கி அபார துணிச்சலுடன் கேப்டன் பாண்டே மேற்கொண்ட இந்நடவடிக்கை இறுதியில் இந்திய படையினர் கலூபார் பகுதியை கைப்பற்ற அடித்தளமாக அமைந்த போதிலும் கேப்டன் பாண்டே குண்டு காயங்களுக்கு பலியானார். அவரது துணிச்சலுக்கும் அதி உயர் தலைமை பண்பு மற்றும் கடமை பற்றுக்கும் நாடு தலை வணங்குகிறது.
வலுவான பொருளாதார வளர்ச்சி, விரைவான கட்டமைப்பு மேம்பாடு, சர்வதேச நாடுகளுடனான ஒத்துழைப்பு போன்றவை உலக அளவில் இந்தியாவின் நிலையை உயர்த்தி இருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பிரேசிலில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், திறன் வளர்ச்சி வாய்ப்புகள், குறிப்பாக உயிரி எரிபொருள், பசுமை ஹைட்ரஜன், தூய்மை எரிசக்தி உள்ளிட்டவற்றில் முதலீடுகள் செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற தேசிய கொடி வெற்றி பேரணி இன்று நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று காலை நடைபெற்ற வெற்றி பேரணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் ஆகியோரும் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகிற்கு தெரியப்படுத்தியதை நினைவு கூறும் வகையிலும், அதற்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கும் விதமாகவும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் இந்த மூவர்ண தேசிய கொடி வெற்றி பேரணியை நடத்தியது. இந்த பேரணியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள், NCC, NSS மற்றும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தேசிய கொடி மற்றும் தேசபக்தி வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று காரைக்காலில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம், மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் பங்கேற்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டம் குறித்து மக்களிடம் விவரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறிய அவர், பொதுமக்கள் தயங்காமல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் அல்லது இலவச தொலைபேசி எண்ணான 1930 என்ற எண்ணில் புகார்களை பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதேபோல் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஆபரேஷன் சிந்தூரை அடுத்து பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை முன்வைக்க அரசு பல்வேறு கட்சி பிரதிநிதிகளை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறது. இந்த 7 பிரதிநிதிகள் கொண்ட குழு இம்மாத இறுதியில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களுடன் முக்கிய நட்பு நாடுகளுக்கு செல்ல உள்ளன. தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் தகர்த்து நம் நாட்டின் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை உலக நாடுகளிடம் விரைவாக எடுத்துரைப்பதோடு பயங்கரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசமும் கிடையாது என்ற உறுதியான செய்தியை இந்த குழுவினர் பறைசாற்ற உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத், திரு சசி தரூர், திரு சஞ்சய் குமார் ஜா, திரு பயஜந்த் பாண்டா, திருமதி கனிமொழி, திருமதி சுப்ரியா சூலே மற்றும் திரு ஸ்ரீகாந்த் ஏக்நாத் சிண்டே ஆகியோர் இந்த 7 குழுக்களுக்கு தலைமை தாங்குகிறார்கள். பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் பங்கேற்கிறார். அரசுமுறை பயணமாக பிரேசில் செல்லும் அவர் பிரிக்ஸ் நாடுகளின் மின்துறை அமைச்சர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, மலிவு விலையில் எரிசக்தி தீர்வுகள், நிலைத்தன்மை உள்ளிட்டவைகள் குறித்து இக்கூட்டத்தின் போது விவாதிக்கப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த சில நாட்களாக நடைபெறாமல் இருந்த IPL கிரிக்கெட் போட்டிகள் மீண்டும் இன்று தொடங்கி ஜூன் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இன்றிரவு 7:30 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெருக்கடியான நேரங்களில் நம் நாட்டின் நலன்களுக்கு விரோதமாக செயல்படும் நாடுகளை ஆதரிக்க முடியாது என குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். 90 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்துள்ள வீரர் நீரஜ் சோப்ராவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய கொடி வெற்றி பேரணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார்.
மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டம் குறித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் விவரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.